ஹலோ தோஸ்தோ, வெல்கம் டு ஆர் ரெஸ்டம் குக்கிங். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான சன்னா நக்கெட்ஸ், அதாவது கொண்டைக்கடலை நக்கெட்ஸ் எப்படி பண்ணலாம், அதை கட்லெட்னு கூட சொல்லலாம். சூப்பரான எம்மியாக இருந்தது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை வந்து நம்ம குட்டீஸ்ங்களுக்கு செஞ்சு தரப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு கப்பு கொண்டைக்கடலை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுப்போம். அப்புறம் ஒரு சாப்பரில் ஒரு அரை கேரட்டு, ஒரு ஃபுல் பல்லாரி இலையும் பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். அதோடு நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல கொண்டைக்கடலை, அதையும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1.5 போல் உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன் அன்றைக்கி. அதுவே போதும் அப்படின்னு தான் தோணுச்சு. அதையும் வந்து மேஷ் பண்ணி எடுத்துப்போம். மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா இருக்குதோ, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீடியோ எடுக்கலை. பெப்பர் தூள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் உப்பு, மெயினானது உப்பு, அதையும் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு ஒரு டோ மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க. அதோட கார்ன்ஃப்ளவரும் ஒரு ப்ரெட்டையும் பிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான டோ ரெடி ஆயிரும். இது வந்து கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதோட நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கார்ன்ஃப்ளவரில் நல்லா முக்கி எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்து நக்கெட்ஸ் ரெடி ஆயிரும். அதோட நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸையும், நம்ம ப்ரெட்டு வாங்கினோம்ல, ப்ரெட் வாங்கிட்டு அந்த ப்ரெட்லேயும் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சிருந்தோம்னா சூப்பராக ப்ரெட் க்ரம்ஸும் ரெடி ஆயிரும். அந்த ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் ஒரு பரட்டி எடுத்தோம்னா நல்லா வந்துடும். அதை வந்து நம்ம ஃப்ரையிங் பேனில் ஆயிலில் போட்டு ஒரு மீடியமில் வந்து வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா சூப்பரான சன்னா நக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பெரியவங்க வந்து ஒரு 2 போல் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இதுக்கான மயோனைஸையும் ரெடி பண்ணியிருந்தேன். ஹெல்த்தியான எக்கு மயோனைஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் ஊருக்கு போயிருந்ததோடு இது வந்து செஞ்சுருந்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் தோஸ்து, வேறு ஒரு விலாகில் மீட் பண்ணலாம்.